ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த பதிவை நான் பதிவிடுறேன். ஸோ இதில் நம்ம ஒரு பயனுள்ள தகவலாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மினி கல்டிவேட்டர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கல்டிவேட்டர்ன்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைட்டேட்டர்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அதுதான் பாருங்கள். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டீட்டெயில்ஸ்னால் இதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், வீல் எப்படி கழட்டணும், ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரொட்டேட்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இதை சொல்ல போகிறேன். எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது, எவ்வளோ ஆழம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ. ஏன்னா இதுதான் கல்டிவேட்டர் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மினி கல்டிவேட்டர் மாடல் பார்த்தீங்கன்னா இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணுங்கள், பரவாயில்ல. நான் கல்டிவேட்டர் வாங்கிறதுக்கான காரணமே என்னென்னா, நம்ம ஒரு வாட்டி ஏறு ஓட்ட சொல்லி நம்ம ரொட்டேட்டரை கூப்பிட்டோம்னா நமக்கு காஸ்ட்டு பார்த்திங்கன்னா மினிமமாக ஒரு 1 ஹவருக்கு 1200 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கல்டிவேட்டர் வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பார்த்திங்கன்னா காஸ்ட்டு ஒரு 1 ஹவர் ஓடுதுன்னா, சப்போஸ் இது 1 ஹவர் 1 லிட்டர் கூட எடுக்கிறது இல்லை, சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு தான் பார்த்திங்கன்னா லாபமே. ஸோ அதுக்காண்டி தான் நான் இந்த கல்டிவேட்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, சரி நான் பயனடைஞ்சேன், என்னுடைய மக்களும் பயனடையணும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த வீடியோவை நான் பதிவிடுறேன், சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா 247 சிசி, சரிங்களா? இது மினி கல்டிவேட்டரு. நீங்கள் இந்த மாடல் சர்ச் பண்ணி நெட்லேயே பாருங்கள், சரிங்களா? அதுக்கடுத்து இது எத்தனை ஹெச்பி, இது என்னன்றது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ இது நான் வாங்கி ஒரு 3 மந்த் ஆயிடுச்சு. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ இந்த மாடலை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக் தான். ஸோ நம்மளே கையில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது நம்ம டீசல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, ஒரு ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம கையால் இழுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஓகே, நான் இந்த வீடியோவில் அடுத்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது ஆப்ரேட்டிங் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ரேட்டிங்கை பொறுத்த வரையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள், இதுதான் இந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இது நீங்கள் இப்படி தள்ளினீங்கன்னா இந்த வந்துடும். வந்துட்ட அப்புறம் நீங்கள் அடுத்து நீங்கள் டயர் போட்டு ஓட்டுறதுனாலும் அதே மாதிரி இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த பின்னை போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும், சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தோன்னா நம்ம பார்க்குறது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இங்கே பாருங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நீங்கள் சோக்கு இப்படி போட்டுட்டு, இங்கே பாருங்கள், இது ஃபுல் ரேஸில் வேண்டாம், இவ்வளோ ரேஸில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது இது நியூட்ரல் இருக்கணும். இங்கே பாருங்கள், ஸோ ஃபாஸ்ட்டு, நியூட்ரலு, பேக் ஸ்லோ, 3 கியரில் இருக்கும், சரிங்களா? ஸ்லோ, நியூட்ரலு, ஃபாஸ்ட்டு. சரி, நியூட்ரல் வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இங்கே பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா சோக்கு, சரிங்களா? இது ஆக்சிலேட்டரு, இது சோக்கு. இந்த சோக் இங்கே பாருங்கள். ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ இந்த கிளிப்பை நீங்கள் இப்படி பண்ணி இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட்டே ஆகும், ஓகேங்களா? ஸோ இது வரையும் உங்களுக்கான தகவல் நான் கொடுத்துருக்கேன், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு. நான் ஸ்டார்ட் பண்ணியும் காமிக்கிறேன். அது போக இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, ரிவர்ஸ் கிஃப்ட்டு, ஒரு நிமிஷம், இன்னும் உங்களுக்கு ரிவல்ஸு இருக்குது, சரிங்களா? நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிவல்ஸில் ரொட்டேட்டர் ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கிளட்சு. ஸோ இதை நீங்கள் பிடிச்சிட்டு, இங்கே பாருங்கள், இதை பிடிச்சிங்கன்னா வண்டி ரொட்டேட் ஆகிறது நின்றும், சரிங்களா? வீல் ரொட்டேட் ஆகாது. அடுத்து இதை விட தான் நம்ம வண்டி மூவ் ஆகும். நம்ம வண்டி ஓட்டுவோம்ல, அதே போல் தான். சரி, ஓகே. ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த 3 விஷயத்த பார்க்கணும். ஒன்று, நியூட்ரல் இருக்கணும்,
அடுத்து வந்து சோக் க்ளோஸில் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சலேட்டர் வந்து ரொம்ப இல்லாமல் இவ்வளோ வாட்ச் இருக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து லாக் பண்ணிடணும். சரிங்களா? இது பேர் என்னன்னு தெரியல, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து டெக்னிக்கலாக சொல்கிறேன், என்ன ப்ரைஸுக்கு வாங்கணும் அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, 3600 RPM பர் மினிட் மாடல் பார்த்துக்கோங்க. நம்பர் பிளேட் பார்த்துக்கோங்க முக்கியமாக. சரிங்களா? ஓகே ரைட். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். சரண இந்த வந்து புரியுவா. வா இப்படி வா, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி இப்படி வா, இப்படி வா, அப்படியே இப்படி கை வைக்காது எதையும். கூடாது. What's ba? ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, 1 லிட்டருக்கு எவ்வளோ நேரம் ஓடுது, விலை எவ்வளோ, எங்கே வாங்கணும், என்ன பிராண்டு எல்லாம் அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ எப்படி டெக்னிக்கலாக ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு லைக்கும் தம்ஸ் அப் பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.